வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்ச பட்டாணியை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க. மொறுன்னு ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பெரிய வெங்காயம், குட்டி குட்டி வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 4-5 வெங்காயம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் இது 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பட்டாணியை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தனித்தனியாக அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். ஒன்றா கலந்து எடுத்தாச்சு. இனி வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதை சாப்பரில் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை நாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இனி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ பொரிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் பிடிச்சி விட்ட உருண்டைகளை வடையாக தட்டி போட்டுக்கலாங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் கருகாமல் வரும். போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு லேசாக தள்ளி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. குட்டீஸுக்கு வேணும்னா குட்டி குட்டி பக்கவடா போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக மொறுன்னு இருக்கும். நான் அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன், போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்குங்க உங்களுக்கு. அதாவது உருட்டாமல் போடுறது. இது சீக்கிரமாக வெந்துடும், வேலை ஈஸியாக நடக்கும். போட்டோன்னே கரண்டி வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு இப்படி பிரித்து விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்துக்குங்க. நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. மீதி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கருவேப்பிலையை பொரித்து நம்ம மேலே வச்சா சூப்பராக பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான காஞ்ச பட்டாணியை வச்சு நம்ம வடை செஞ்சுட்டோங்க. பருப்பு வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.